இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th CBSE புக்கில் லெசன் 5ல் எக்ஸசைஸ் 5.2 சூஸ் த கரெக்ட் சாய்ஸ் இன் த ஃபாலோவிங் 30th term ஆஃப் த ஏபி 10, 7, 4 அண்ட் ஸோ ஆன் என்ன 30th term என்ன இந்த இதில். அதே போல் 11th term ஆஃப் ஏபி இங்கே கொடுத்துருக்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ இந்த அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷனில் -3 -1/2 2 அதுக்கப்புறம் அண்ட் ஸோ ஆன். இது ரெண்டுலேயும் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து 30th term, இன்னொன்று வந்து 11th term. இது ரெண்டையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். இதுக்கான ஃபார்முலா என்ன? முதல்ல ஃபஸ்ட் இதுக்கு an = a + n-1 × d. ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 10, 7, 4 அண்ட் ஸோ ஆன். அப்போ ஏங்கிறது இங்கே என்ன இருக்குது? 10. இதோட காமன் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்க போகுது? காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 7 - 10 = -3. ஓகே, காமன் டிஃப்ரென்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா 30th term பார்க்கணும். அப்போ 30th term அப்படின்னா என்னங்கிறது வந்து 30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. n வந்து 30. ஸோ இப்போ யூ கேன் சப்ஸ்டியூட் ஆல் த வேல்யூஸ். என்னெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் இந்த இடத்துல? an = ஏங்கிறது 10 ப்ளஸ் அப்புறம் என்னங்கிறது 30 - 1, டிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? டிங்கிறது வந்து -3. ஸோ 10 + 29 - 3. சரியா? ரைட். அடுத்து 10 + 29 × 3 அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா -87 கிடைக்கும். ஸோ 10 - 87 - 77. ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய எத்தனாவது டேர்ம்? இது இது A 30th term. A 30th term ரோமன் லெட்டர். இன்னும் -3, -1/2, 2 and so on. Find the 11th term of arithmetic progression. ஸோ இதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட் டேர்ம் a = -3. அடுத்து காமன் டிஃப்ரென்ஸ் d அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டாவது டேர்ம் வந்து -1/2 -3. அப்போ -1/2 மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு +3 அப்படின்னு வந்துடும். இப்போ 3 - 1/2னா 2 1/2 அப்படின்னு வரும். இப்போ நம்ம எப்படி எழுதலாம்? நம்மளோட வசதிக்காக எப்படி எழுதிக்கலாம்? 3 - 1/2 இப்படி எழுதிக்கலாம். இப்போ 2 3s are 6 -1 / 2. ஸோ நமக்கு என்ன இருக்கும்? 5/2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ we can easily find the value. ஸோ d = 5/2 அப்படின்னு போட்டுக்கலாம். நமக்கு எத்தனாவது டேர்ம் கண்டுபிடிக்கணும்? 11th term கண்டுபிடிக்கணும். அப்போ n = 11. நமக்கான ஃபார்முலா an = a + n-1 × d. இப்போ 11th termனா நம்ம எழுதலாம் a 11 = ஏங்கிறது -3 ப்ளஸ் என்னங்கிறது 11 -1 டிங்கிறது 5/2. ஸோ a 11 = -3 ப்ளஸ் 11ல் 1 போச்சுன்னா 10, அதுக்கப்புறம் இங்கே ஒரு 5/2. அப்போ இங்கே 2 10ன்னா 5. அப்போ என்ன இருக்கும்? a 11 = -3 5 × 5 25. ஸோ 25ல் வந்து 3 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 22. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய 11th term வந்து 22.